நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தங்குடியை நடந்தட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எப்படினாலும் இப்போ நான் காப்பாற்றினாலும் அந்த பொண்ணை நீங்கள் கட்டாய கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறீங்க. அதுக்கு நானே ஒரு வழி பண்ணுறேன். கட்டிட்டாமா. அண்ணா ஃபோன் அடிக்குது பாருங்க, எடுங்க. இருமா. ஹலோ, சொல்லு லைலா. அண்ணே எங்க இருக்க? அங்கே தான் கோயில் பக்கம் வந்துக்கிட்டு இருக்கம்மா. அண்ணே இங்க ஒரு பிரச்சனைண்ணே. என்னது பிரச்சனையா? என்னம்மாச்சு? அண்ணா அதெல்லாம் அங்க வந்து சொல்றாங்க, நீ வாடா இங்க கோயிலுக்கு. ஐயோ, வந்தியாங்கம்மாம்மா? நான் பெரிய பிரச்சனைண்ணே, வாண்ணே. சரிம்மா, வரேன். சீக்கிரம் வாண்ணே. என்னண்ணே என்ன சொல்றாங்க? ஏதோ பிரச்சனை கிச்சனைன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதாம்மா, ஒன்றும் புரியல. அங்கே ஏதோ பிரச்சனைன்றாங்க. ஐயோ பிரச்சனையா? என்னாச்சு? அதான் ஒன்றும் தெரியல அலமையில. சரி பரவாயில்ல, நீங்க கோயிலுக்கு போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். ஐயோ, கோயிலில் வந்தால் அம்மா அங்கே இன்னும் கோவமாயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன். இப்போ கோயிலுக்கு வரேன்னு சொல்கிற, அங்கே என்ன நடக்கும்னு தெரியலையே. ஆமா ஆண்டி, அலமேலு அண்ணன் சொல்றதும் ரைட்டு தான். சரி அப்போ நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, நான் போயிட்டு அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. தங்கச்சி பார்த்துக்கம்மா. சரிண்ணே. ஏட்டி என்னட்டி பிரச்சனை? நானும் உன் கூட தானே இருந்தேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஏட்டி அவங்க வேற தனியாக போகிறாங்க. எப்பா கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே பிரிஞ்சு இருக்க முடியாத உன்னால? நீ சும்மா இருட்டி. சரி சரி வா கிளம்புவோம். ஏட்டி என்னட்டி சொல்கிற? ஒரு ஹெல்ப் பண்ணுறி. என்ன ஹெல்ப்பு? ஒன்றும் இல்லை, வாட்டி நம்மளும் கோயிலுக்கு போவோம். ஏய் ஏன்டி, அண்ணன் தான் வர வேணான்னு சொல்லிடுச்சுல்ல? சொன்னார் தான், பட்டு எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குடி, கேட்கல. அவருக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னமோ சொல்கிறேன். சரி, ஆனால் ஒன்று மட்டும் நீ பண்ணணும். என்னடி? இந்த தாலிக்கயிறை உள்ளே போட்டுரு. ஏன்னா வெளியே இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் ஏன் என்னன்னு கேட்பாங்க. பொறுமையாக நம்ம வீட்டுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஃப்ரீடமாக போட்டுக்கலாம், சரியா? ஓ ஆமாம் இல்லை, சரி சரி. சரி வா, அண்ணன் போயிருக்கோம் நேரம், கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இங்கே நின்றுட்டு அப்புறமா போகலாமா? சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பாருடி, ஆல்ரெடி உனக்கு பெரிய ஹெல்ப்பாக பண்ணியிருக்கேன். நிறையா ட்ரீட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, பார்த்துக்கோ. சரி கண்டிப்பாக வைக்கிறேன், பார்க்கலாம். சரி அண்ணன் கிளம்பியிருப்பாரு, வா போகலாம். வந்துட்டானா இவன்? போயிட்டு அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதான், போகிறதுக்குள்ளே ஓடிடுவோம். அம்மா எடி லைலா, ஏன்டி இப்படி ஓடி வர? என்னடி ஆச்சு? ஏம்மா அண்ணன் வந்துட்டாமா? வந்துட்டானா? சரி பிளானை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஏப்பா நம்ம பிளான் பண்ண மாதிரி மாப்பிள்ளை ஓடிவிட்டான்னு சொல்லிவிடுவோம், சரியா? சரிங்க. பாருமா, நான் எது சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டு. நீ பேசாமல் அது பேசுகிறேன் இது பேசுகிறேன்னு சொல்லி பிளானை குழப்பி விட்றாத. உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த மனசில் வச்சுக்கோ. ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, பாவம். இவ்வளோ நல்ல மனசு இருக்கவரை இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிறது நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கே. என்னம்மா யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் தங்கச்சி நான் சொல்கிறத கேட்பா. சரிங்க. இப்போ அம்மா அண்ணன் வந்துட்டான். சரி சரி, எல்லாம் ஆக்ஷனை மாற்ற மணி. அடிப்பாவி, ஒரு செகண்டில் எப்படி மூஞ்ச மாற்றி விட்டா தாய் கிழவி. என்னம்மா நடிக்கிறா? அம்மா அம்மா லைலா, என்னம்மா ஆச்சு? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. அம்மா மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளையே நீ தாண்டே, உன்னைய ஏமாற்றி இவளுக்கு கல்யாணம் பண்ண வைக்க போகிறாங்க. இது கூட தெரியாமல் மாப்பிள்ளை என்னன்னு கேட்குறான். என்ன நினச்சாலும் பாவமாக தான் இருக்கு. அப்போ ஏமா என்னம்மாச்சு? ஏமா அழுகுற? இப்போ ஒரு தப்பு நடந்து போச்சுடா. என்னம்மாச்சு? இல்லடா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ளை ஓடி போயிட்டான்டா. என்னம்மா புழுகுது இந்த கிழவி? அண்ட புழுகுதுரா சாமி. ஆமா அந்த பையன். ஓ சாமி வாய முடியா, மைண்ட் வயசுன்னு நினச்சி வெளியே பேசிக்கிட்டு இருக்க. என் அண்ணன் காதில் வீந்துட போகுது. அதாடி, சரி சரிம்மா, அதான் நடக்குதுன்னு பார்ப்போம். என்னம்மாச்சு? எந்த ஊருக்காரம்மா இப்படி பண்ணிட்டான்? ஆமாப்பு. சரிம்மா, என்ன பண்ணுறது? ஆறுதல் சொல்லுங்க.
அதை சொல்லத்தான் ஏன் உன்னைய கூப்பிட்டேன். அம்மா நான் என்ன சொல்ல போகிறேன், பெரியவங்க நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும், தெரிஞ்சவங்கன்னு நீங்கள். அது இல்லைப்பா, இந்த அம்மா சொன்னாலும் செய்வல்ல. என்னம்மா சொல்கிற, நீ எது சொன்னாலும் நான் செய்வேம்மா. நான் எது சொன்னாலும் செய்வியா சாமி? செய்வேம்மா. நான் எது சொன்னாலும் கேள்வி கேட்காம செய்வல்ல? செய்வேம்மா. ஏம்மா என்னை பார்த்து இப்படி கேட்குற, எனக்கு தாய் இல்லாமல் நீ தானம்மா வளர்த்த, எது சொன்னாலும் கேட்குறம்மா, சொல்லு என்ன செய்யணும். இது போதும்டா எனக்கு. ஐயோ, இவ்வளோ நல்லவராக இருக்காரு, இவரை போய் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினச்சா மனசு ரொம்ப உறுத்துதே. கடவுளே, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடு. முதல்ல கண்ணத்தோட. இல்லை, நான் சொல்கிறது செய்வேன்னு நீ சொல்லு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சத்தியம் பண்ணு சாமி. சத்தியம் தானம்மா, பண்ணிட்டேன் போதுமா? சரி இப்போ. சரி என்ன பண்ணணும் இப்போ, இதுக்கு தேவையில்லாமல் சத்தியம் கத்தியன்னு பேசிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. எப்பா, இவனுக்கு கல்யாணம் நடக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படி இப்போ உன்னே தான் பழி கொடுக்குற ஆடு மாரி இந்த பந்தயத்தில் யூஸ் பண்ண போகிறாங்க. பாவம், என்ன பண்ணுறது, உன் வாழ்க்கை இப்படியாச்சே. அப்போ நான் சொல்கிறது கேட்பல. அம்மா டென்ஷன் பண்ணாமல் சொல்லுமா, என்ன பண்ணணும்? நான் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் வாக்கு கொடுத்துட்டேன்டா. என்னம்மா என்ன வாக்கு கொடுத்துருக்க? நீ தான் இந்த அண்ணக்கிளியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. பாப்பா பாப்பா போட்டா பாரு வெளியே கரெக்ட் டைமில். இவன் என்ன சொல்ல போகிறான்னு பார்ப்போம். நல்லா ஜாலியாக தான் இருக்குது இதுவும். என்னம்மா சொல்கிற? நமக்கு நான் கொடுத்த வாக்கை நீ தான் நிறைவேற்றணும். நம்ம சொந்தக்கார புள்ளப்பா, பாவம் கண்ணை கசிக்கிட்டு நிற்கிது. ரொம்ப நல்ல புள்ளப்பா. எப்படியா இருந்தாலும் நான் பார்த்தா கூட இந்த மாதிரி தங்கமான பிள்ளைய உனக்கு பார்த்துருக்க முடியாது. அந்த நம்பிக்கையில் தான் நான் சொன்னால் கேட்பேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நிறைவேற்றுற சாமி. ஐயோ, என் வாழ்க்கையில் என் அம்மா பேச்சை நான் மீறினதே இல்லையே. இப்போ முதல் தடவை எப்படி நான் பேச போகிறோன்னு தெரியலையே. என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலை. இப்போ ஆல்ரெடி அலமையில் வேறு கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. என்னப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்? அது வந்து ஐயோ, அவரை பார்க்கையில் எனக்கே கஷ்டமாக இருக்கே. என்ன பண்ணுறது? நம்ம முதல்ல அந்த அத்தைக்கிட்ட பேசுவோம். விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அவர் வாழ்க்கையாவது காப்பாற்றலாம். பேசுவோம். பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ சும்மா இருமா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா இது உலகமாக நடிப்படா சாமி. என்னம்மா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணன் நீ எது சொன்னாலும் கேட்கும். கையில் எடுத்து தாலியை கொடு. என்னப்பு, அம்மா சொன்னது கேட்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லைம்மா, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒருத்தவனை ஏமாத்துற பாவம் நமக்கு வேணாம், நம்ம கிளம்பிடுவோம். என்ன இந்த சாமி முன்னாடியெல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவார். இப்போ ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. என்னன்னு பார்ப்போம். எங்கே போடி போனார் இந்த சாமி? எல்லாம் அப்பயே கிளம்பிட்டாருமா. நான் தாலி எடுத்துகிட்டு வரேன், நீ கொடு. சரி டீ, மனசு மாறுறதுக்குள்ள கொடு. ஆமாம் விட்டுடி சீக்கிரம். இந்தாப்பு கட்டு. இரவா ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? என்ன பண்ணுவேன்? இந்த பொண்ணு அது வேணான்னு சொல்லணும்னு பார்க்குறேன், அதுவும் எதுவும் சொல்ல மாட்டேங்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ, என்னால் பாவம் இவ்வளோ வேதனைப்படுறாரு. வேணான்னு சொல்லுவார் பார்க்குறேன், சொல்ல மாட்டுறாரு. என்ன பண்ணணும்னு தெரியல. தடா புடிடா. எதுவும் வருத்தப்படாத சாமி, நல்லதுக்கு தான். தாலியை கட்டி பார்த்துக்கலாம். கட்டுப்பா. நம்ம கார்ட்டூன் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட்